கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை ஜோதிடர், இறை இசை பாடகர், ஆன்மீக சொற்பொழிவாளர், அருள்வாக்கு அருளாளர் திரு சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சார்பாக நிறைய கொஷின்ஸ் நான் கேட்க இருக்கிறேன். இப்போது அடுத்ததாக இந்த ஒரு கொஷினை நான் ரொம்ப நேரமாக கேட்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன் சார். ஸோ நார்மலாக எல்லா மனுஷங்களும் பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பணமழை பெய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னா அது எந்த ராசிகள் சார் இப்போ உள்ள காலகட்டத்தில்? இந்த காலகட்டத்தில் நல்ல கேள்வி. இதுவும் அது முன்னாடி என்னோட குருநாதன் வணங்குறேன். மகா பெரிவாள் வணங்கி, என்னோட குருநாதன் மகா பெரிவாள் வணங்கி, மகா காளி வணங்கி, மகா வாரிகை வணங்கி. அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே பொருள்ன்றது பணம் தான். அந்த பணம் தான் எல்லாமே வாங்கிக்கலாம். அதுதான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்படி பகச்சு பார்க்கும்போது முன்னமே சொன்னேன், மிதுனம் ராசி எல்லாத்துலையும் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மிதுன ராசிக்காரனுக்கு கண்டிப்பாக பணம் பல வழியில் வந்து சேரப்போகுது. அது இல்லாமல் கடக ராசிக்கு வரப்போகுது, துலாம் ராசிக்கு வரப்போகுது, மகர ராசிக்கு வரப்போகுது, மீன ராசிக்கு வரப்போகுது. இந்த 5 ராசிகளுக்குமே பணமழை கொட்டும். ஆனால் இந்த பணமழையை தக்க வச்சுக்கிறது, இப்போது எப்படி மழை பெஞ்சால் அந்த தண்ணியை நம்ம தேக்கி வச்சுக்கிறோம், மழை நீர் வடிகால் வாருன்னு சொல்கிறேன். அது மாதிரி பண்ணும்போது அதில் மிதுனம், துலாம், மகரம் இந்த 3 ராசி தான் தக்க வச்சுப்பாங்க. கடகமும் மீனமும் கொஞ்சம் செலவாயிடும், சேமிப்பு குறையும், வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கடகராசிக்கு அஷ்டம சனி வரப்போகிறாரு, மீனராசிக்கு 7 சனி வரப்போகிறாரு. அதனால் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு பணம் வரும், ஆனால் போயிட்டே இருக்கும். அதுக்கு நான் சொல்லியிருக்கிற பதிவில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. அந்த இறை வழிபாடு, பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும். அதனால் இந்த பணம் கொட்டுற ராசி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பலன் பெறணும்னு சொல்லிட்டு இது பணத்துக்கு முதல்ல நல்லா கேட்டுங்க. லக்ஷ்மி எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பதிலை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பணமழை கொட்டத்துக்கு லக்ஷ்மி தான் சொல்கிறாங்க, லக்ஷ்மி கடாச்சன்றாங்க. லக்ஷ்மி கடாச்சம் தான் பணமழை பொழின்றாங்க. இருந்தாலும் லக்ஷ்மி அப்படியே எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. உடனே லக்ஷ்மி எப்படி சோதனை பண்ணுவாங்க. நல்லா கேட்டுங்க, சோதனை பண்ணுவாங்க. அப்போது ஒரு மனிதன், ஒரு ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் மனசு சுத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும், மனசும் சுத்தமாக இருக்கணும், அவங்க இருக்கிற வீடும் சுத்தமாக இருக்கணும். இது 3 சுத்தமாக இருந்தால் தான் அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் வரும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் வர்றதுக்கு அந்த லக்ஷ்மி தானாகவே கொடுத்துறதில்ல, குபேரன் மூலிமா தான் கொடுக்குறாங்க. அந்த குபேரன் லக்ஷ்மிகிட்ட வாங்கி கொடுக்குறாங்க. அந்த லக்ஷ்மியே எல்லாம் வல்ல ஈசனாகிய எம்பெருமான் ஐஸ்வர்யேஸ்வரர் என்ற அவதாரம் எடுத்திருக்கார். அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் தான் மகாலட்சுமிக்கு அந்த செல்வ வளத்தை கொடுக்குறாரு. இது ஆன்மீகத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக தெரியும். அதனால் அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் கடாச்சாரம் இருக்கணும், அதுக்கப்புறம் மகாலட்சுமி கடாச்சாரம் இருக்கணும், குபேர கடாச்சாரம் இருக்கணும். இந்த 3 பேரையும் அவங்க வணங்கிட்டு வரணும். இந்த பணமழை கொட்டக்கூடிய ராசிக்காரங்க வணங்கிட்டு வரணும். யாரை வணங்கினா அவங்களுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சிட்ட பிறகு அவங்களுக்கு கண்டிப்பாக வணங்குறது தப்பு கிடையாது. அதனால் வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு செல்வ வளம் பெருகும், அதில் எல்லாமே சாதிச்சிருவாங்க. இருந்தாலும் இந்த கடகராசி மீனராசிக்காரங்களும் கொஞ்சம் தன்னும் கையில் இல்லாமல் அடுத்தவங்க கை மூலிமா, நெருக்கமான மூலிமா சேமித்து வைக்கிறது நல்லது. இவங்க கையில் இருந்தால் செலவாயிடும், அது எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாயிடும், வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட இந்த பணம் கொட்டு ராசிகளை பற்றி சொல்லியிருக்கேன். அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த இறை பரிகாரங்கள், தெய்வ வழிபாடு மூலமாக அவங்க அதை பெற்று எல்லா நலம் பெற்று வாழணும்னு வாழ்த்தி அவங்களுக்கு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இதில் இன்னொரு கொஷின் என்னென்னா, ஸோ எல்லாருமே இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத புதுசாக ஏதாவது பண்ணலாங்களா நீங்கள் இப்போ சொன்ன ராசிக்காரர்கள்? ஏன்னா பணமழை பெய்ய போகுதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நல்லா கேட்டுங்க. பணம் வந்துட்டாலே பணம் 10 செய்யும் பழமை சொல்லிங்க, நான் சொல்லுவேன். அப்போது பணம் 10 செய்கின்ற போது எல்லா வகையிலும் யோசிப்பீங்க. நல்லா கேட்டுங்க. இப்போ நான் இந்த பதிவில் முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். ஒருத்தனுக்கு பணம் வந்துட்டால் அவன் தலைகால் தெரியாமல் ஆடுறான்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பணம் நிறைய வர ஆரம்பிச்சிட்ட பிறகு யோசிக்கணும், தனியாக உட்காந்து யோசிக்கணும். நல்லா கேட்டுங்க. நிறையத்தில் நான் பார்த்துருக்கேன். லாட்டரி சீட்டில் பணம் அடிச்சிருக்கோம், ஒரு புதையல் வந்திருக்கும். அந்த காலத்தில் புதையல் இதுவாக இருந்தது. இப்போ தான் புதையலுக்கு அரசாங்கம் தடை போட்டு இது பண்ணிட்டு வராங்க. அது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்திருக்கும், சொத்தை எழுதி வச்சுருப்பாங்க, பெரிய வர வேண்டிய பணம் கேஸ் போட்டு நிறைய பணம் சேர்ந்துருக்கும், ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பில் நிறைய பணம் சேர்ந்துருக்கும். அது மாதிரிலாம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யோசிக்க மாட்டாங்க. அவங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வீண் செலவு தான் பண்ணுவாங்க. அவங்க அந்த பணத்தெலாம் செலவான பிறகு பார்த்திங்கனாக்கா எல்லாமே வீண் செலவாக தான் போயிருக்கும், ஒரு உபயோகமான செலவாக இருக்காது. அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன், அந்த பணம் வந்தபோது இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் முறை யோசித்து நல்லா கேட்டுங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு கல்யாணம் நடத்தினாலோ, ஒரு நல்ல விஷயம் நடத்தும் போது அழைப்பு கொடுப்போம். அப்போது நெருங்கிய நட்பு உறவு சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு நம்ம கூப்பிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் எடுத்து ஒரு லிஸ்ட்டு எழுதுவோம்.
யார் யாருக்கு அழைப்பு வைக்கணும், யாரும் விட்டுப்படக்கூடாது இல்லையா. அதனால் அந்த லிஸ்ட்டு எழுதி அது பிரகாரம் தான் நம்ம அந்த பத்திரிக்கை கொடுத்து எல்லாருக்கும் அழைப்போம். அதே மாதிரி தான் இந்த பணம் நிறைய வந்துட்ட உடனே ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு என்னென்ன வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள், என்னென்ன கடன் கொடுக்கணும். கடன் இல்லாத வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கையாக சொல்லப்படுது. நிம்மதியான வாழ்க்கை தான். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லி அந்த ராமாயணத்தில் வருது. ராவணன் பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது. அது மாதிரி அந்த கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும். அப்போது பணம் வந்துட்ட உடனே முதல்ல கடனை அடைச்சிடணும். கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம என்ன வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், அப்புறம் குடும்பத்துக்கு தேவையானது வாங்கணும். அப்புறம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தொழில் திறமை இருக்கணும். திறமை இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் நடக்கும். அப்போ அந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது 3 கொடுக்கக்கூடிய அந்த 10ஆம் இடம் வந்து நல்ல வலிமையோடு இருக்கணும், நல்ல கிரகங்கள் பார்வையோடு இருக்கணும். இது வந்து பிறந்த ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். இது பொதுவான பலன் அல்ல. அதனால் அதை பார்த்து தான் நீங்கள் உங்கள் அருகமையில் உள்ள ஜோதிடரை பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து தொழிலையோ வியாபாரமோ இறங்கணும். அப்போது கண்டிப்பாக இந்த பணம் கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். நீங்கள் இப்போ மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.